நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி NN நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். NN டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வைர வியாபாரத்தில் தனக்கென்று ஒரு தன்னிகரில்லாத முத்திரையை பதித்து வரும் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் நிறுவன அதிபர்கள் அருணாச்சலம், ராம்நாத் ஆகியோரின் சிறப்பு நேர்காணல். இந்த நேர்காணலில் வைர நகைகளை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், நல்ல வைரத்தை கண்டறிவது எப்படி, காலாகாலத்துக்கு வைர தங்க நகைகளை பாதுகாப்பது எப்படி என்று பல பயனுள்ள நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்முடைய நேர்காணலில் மிக மிக வித்தியாசமான மனிதர்களை, மிகப்பெரிய சாதனை செய்தவர்களை, மிகப்பெரிய தொழில் அதிபர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக நமக்கு தனவசிய குலம் என்று ஆரம்பத்தில் சொல்வார்கள். நகரத்தார்களாகிய நாம் அத்தனை பேருக்குமே தங்கம் பார்ப்பது எப்படி, வைரம் பார்ப்பது எப்படி என்பதெல்லாம் ஒரு காலத்தில் கற்று வைத்திருந்தோம். காலப்போக்கில் பல்வேறு விதமான தொழில்கள் மாறி மாறி செய்கிற நேரத்தில் இப்பொழுது நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு அதை பற்றி சரியாக தெரிவதில்லை. இன்று நாம் சந்திக்க இருப்பவர்கள் சென்னையில் டி நகரில் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் என்கிற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற உரிமையாளர்களை சந்திக்கின்றோம். வைர வியாபாரத்தை பற்றி அவர்களுடைய அனுபவங்களை நம்முடைய செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அவர்களும் நாங்களும் மிகவும் பெருமை அடைகின்றோம். அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திங்க. வணக்கம். செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு முதற்கண் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பேர் அருணாச்சலம். நான் ஆத்தங்குடி முத்துப்பட்டினத்தை சேர்ந்தவன். இளையாத்தக்குடி பெருமுடையார் பிரிவை சேர்ந்தவங்க. எங்கள் வீட்டுக்கு நச்சாந்துப்பட்டியார் வீடுன்னு பேர். நான் முதல்ல வங்கி தொழிலில் தான் இருந்தேன். நீங்கள் அப்போ இப்போ அந்த ஃபோர் ஃபாதர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஐயாக்கள் அவங்க பண்ண தொழில் கிடையாது. அது கிடையாது. இது நீங்களே சுயம்புவாக கற்றுக்கிட்ட ஒரு தொழில். ஆமாம் ஆமாம் ஆமாம். நானும் என்னுடைய மனைவியும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் முதல்ல பேங்க் ஆஃப் மதுராவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 24 இயர்ஸ் சர்வீஸ் டோட்டலாக. அதில் 12 இயர்ஸ் சென்னை, 12 இயர்ஸ் பாம்பேயில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற போது என்னுடைய ப்ரொமோஷனுக்காக நான் போனேன். என்னுடைய பிள்ளைங்களுடைய படிப்புக்காகவும் என்னுடைய ப்ரொமோஷனுக்காகவும் அங்கே போய் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற போது அங்கே வைர வியாபாரம் பண்ணியிருக்கக்கூடிய சில பேருடைய தொடர்புகள் ஏற்பட்டு எனக்கு அது தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஒரு அதிசயமான உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, வெரி வெரி பிக் சொசைட்டி அண்டு ஸ்மால் யூசர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா பிராமின்ஸை சொல்கிறாங்க. நார்மலாக வெரி பிக் சொசைட்டி, குவாண்டிட்டி வைஸ் ஸ்மால் யூசர்ஸ், வெரி வெரி ஸ்மால் சொசைட்டி அண்ட் பிக் யூசர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட போகிறோம், நகரத்தார்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஏன் ஒரு நகரத்தார் இருந்துக்கிட்டு இதை ஏன் ஒரு தொழிலாக எடுத்து பண்ணக்கூடாது, இது வரைக்கும் நம்ம மற்ற பீப்புள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தாட் வந்தது எங்களுக்கு. அப்போ யோசிச்சு பார்க்குற போது நார்த் இந்தியன்ஸ்லாம் நம்ம செட்டிநாடு பேரை யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய நல்ல ஒரு புகழ்பெற்ற அந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சர்ச் பண்ணி பார்க்குற போது ஒரு ஐடியா வந்தது. அதுக்கு தோதாக எங்கள் வங்கியில் விஆர்எஸ் கொடுத்தாங்க. விஆர்எஸ் கொடுத்த உடனே நிறைய பேர் அந்த விஆர்எஸில் வெளியில் வந்தோம். நல்ல பேக்கேஜஸ் கொடுத்தாங்க. அதாவது பேங்க் ஆஃப் மதுரா ஐசிஐசிஐ மாதிரி அதில் கிடச்சி அதன் பிறகு விஆர்எஸ் ஐசிஐசியில் நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்தாங்க. அது அப்போ நான் 42 வயசாக இருக்கிற போதே நான் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி விஆர்எஸில் வெளியில் வந்த உடனே நெக்ஸ்ட் டேலேருந்து இது நாங்கள் ஃபுல் டைமாக அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம், நானும் என்னுடைய ஒய்ஃபும். அப்போ எங்கள் பையன், எனக்கு 2 பையங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லாமே என்னென்னா தொழில் பண்ணுறதுக்கு அதிகம் விரும்புறதில்ல. ஆனால் நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை ஐசிஐசியில் மாதம் ஆச்சுன்னா சம்பளம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை விட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. இந்த மனநிலை, அந்த மனநிலைக்கு எப்படி வந்தீங்கிறத சுருக்கமாக சொன்னீங்கன்னா இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தொழில், அது வேலை பார்க்குறது ஒரு சுகமாக இருந்தால் கூட அதை விட சுகம் தொழில் பண்ணுறது. ஏன்னா நம்ம வேலை கொடுத்து தான் நம்ம பழகிருக்க மொழியை வேலை பார்த்து பழகலை. அந்த காலத்துலேருந்து நம்ம நகரத்தார்கள் வேலை கொடுத்து தான் பழகிருக்கோம். அதனால் இந்த காலத்து இளைஞர்கள் துணிஞ்சு நம்ம தொழிலுக்கு வரணுங்கிறது இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் எனக்கு ஆரம்பத்தில் நம்ம பெரியவங்க நமக்கு எப்படி என்கரேஜ் பண்ணாங்கன்னா, தம்பி நீங்கள் வேலையும் பார்த்துருக்கீங்க, இப்போ தொழிலுக்கும் வந்திருக்கிறீங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆற்றுல ஒரு
துணிஞ்சு இறங்க நல்லா நமக்கு வேணுங்கிற நேர்மை, உண்மை, உழைப்பு இது மட்டும் இருந்தால் போதும். எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வந்து நல்லா பண்ண முடியும். இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் துணிஞ்சு இறங்கினா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடையலாமா? கண்டிப்பாக அடையலாம்னே, சந்தேகமே இல்லை. நம்பிக்கையை விட்டால் வேறு என்ன வாழ்க்கையில்? நம்பிக்கை தான் வேணும் கண்டிப்பாக, அதோட சந்தேகமே கிடையாது. அதே வழியில் உங்களுடைய மகனை வந்து இந்த தொழிலுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிங்க. நீங்கள் என்ன அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? இந்த ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்துக்கு உங்களுடைய உழைப்பு என்னங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் வணக்கம், செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ராம்நாத். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 7-8 இயர்ஸ் ஆனோடனே இது கொஞ்சம் நல்ல ஒரு 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 ரெக்கக்னிஷன் கிடச்சிது. ஸோ கிடச்சதுக்கப்புறம் தென் ஐ ஆல்சோ தாட், சரி எதுக்கு நம்ம, எனக்கும் ஒரு பிஸ்னஸில் வரணும்னு ஆசை இருந்தது. ஸோ ஐ சார் ஓகே, இந்த பிஸ்னஸே வருவோம், வந்து எடுத்து பண்ணுவோம் அப்படின்றது ஒரு நினப்பு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஜெமாலஜி முடிச்சுட்டு தென் ஐ காட். அது நீங்கள் ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு? ஆமாம், எஸ், ஆமாம். ஜெமாலஜிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ஜினியராக அந்த படிப்பு படிக்கும்போது உங்களுக்கு எளிதாக இருந்ததா, இல்லை வந்து வெளியிலேருந்து யாராலும் அந்த ஒரு ஜெமாலஜிஸ்ட்டை ஈஸியாக படிச்சுட்டு இந்த தொழில் பண்ணிட முடியுமா? இல்லை, அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக படிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நல்லா யார் வேணாலும் படிக்கலாம். அண்ட் இன்ஜினியரிங் பேக்லேருந்து வரும்போது ஈவன் இட் ஹெல்ப்ஸ் யூ மோர் ஆக்சுவலாக. அவ்வளோதான், பெரிய ஒன்றும் இது கிடையாது. ஸோ இது எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த சர்வீஸ்? இது வந்து நான் வந்து டைமண்ட் ட்ரேடிங்கில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து 6 months ஃபுல் டைம் கோர்ஸ் இது. ஓ சரி, அது ஓகே. இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக? நான் வந்து 11 இயர்ஸ் ஆகுது. 11 இயர்ஸ் ஆகுது. எப்படி இந்த வியாபாரத்தை நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு வேலை பார்க்குறதுக்கும் ஒரு தொழில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுவீங்க? வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து நம்ம கையில் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் நம்ம கையில் இருக்கிறதுனால நம்ம நினச்ச விஷயங்களில் நினச்ச நேரத்தில் நம்ம பண்ண முடியும். சரி, இப்போது எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், இன்றைக்கி சம்பாதிக்கணும்னா அவசியம் தான் நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிப்பேன். அதே சமயம் இன்றைக்கி நாளைக்கு என் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அது ஒரு விஷயம். இப்போ இதே வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த டயத்துக்கு வந்து இன்னொருத்தனை எதிர்பார்த்து இருக்கணும். ஸோ அவங்கள பிலாங் பண்ணி இருக்க வேண்டிய. ஆமாம், எஸ், ஆமாம். ஸோ அது வந்து அவசியம் இல்லை, ரைட்? ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக அது ஒரு பெரிய பெனிஃபிட். இன்ஃபேக்ட் அது ஒன் ஆஃப் த மோட்டிவேட்டிங் டிசிஷன்ஸ் ஃபார் மீ டு கெட் இன்டு பிஸ்னஸ் ஆக்சுவலாக. ஆனால் அருணாச்சலன், அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தொழில் வந்து ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நிறைய இருந்தது. இப்போ வந்து இந்த ஜெமாலஜிங்க மாதிரி படிப்புகள் வந்து இது வந்தது. இதன் பிறகு வந்து இந்த தொழிலில் உங்கள்கிட்ட எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி இதை நடத்துறீங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சொல்கிறேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழிலில் வந்து எங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க யாரும் கிடையாது. அதான் உண்மை, யாரும் கிடையாது. ஏன்னா எங்கள் தொழில் அப்படிப்பட்ட தொழில். ஏன்னா வேலைக்கு ஆள் வச்சோன்னு வச்சுங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் அந்த தொழிலில் ருசி கண்டு அது மாதிரி வந்து பல விதமான பிரச்சனைகள் வரும்னு எதிர்பார்த்து நாங்கள் வந்து முன்கூட்டியே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் வந்து முன்கூட்டியே மற்றவங்க படக்கூடிய அனுபவத்தை வச்சு நம்ம பாடம் கற்றுக்கணும். அதனால் அதை வச்சு நாங்கள் யாருமே, எங்களுக்கு வேலைக்காரங்க நாங்கள் தான். ஏன்னா அந்த இப்போ கிட்டத்தட்ட இது வந்து உங்களுடைய குடும்ப தொழில் தான். எஸ், கண்டிப்பாக உங்களுடைய வேலைக்காரங்க அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் அத்தனை பேர் அதில் வேலை பார்ப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேல்ஸ் பார்த்துக்குவாங்க. ஓ, அவங்களுக்கு அதை பற்றி எல்லாம் தெரியும். ஆமாம், கம்ப்ளீட்டாக தெரியும். ஏன்னா பிகாஸ் ஷீ இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு ஆரம்பத்துலேருந்தே. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து கேட்லாக்கை தூக்கி பேக்கில் வச்சுக்கிட்டு நம்ம பைக்கில் வந்து ஊராக சுற்றிட்டு இருக்க காலத்துலேருந்து அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பாம்பேயில் இருக்கிற போது வீக்லி ஒன்ஸ் நாங்கள் ஒரு நாலேஜ் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணோம். தட் இஸ் டிப்ளமோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்டன் பண்ணோம். அந்த நாலேஜை வச்சு, எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என் ஒய்ஃப் வந்து ஷி ஹாஸ் ஹெல்ப் பண்ணி லாட். அதுக்கப்புறம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தோடனே எங்களுக்கு வந்து ஆர்டரை வந்து கவர் பண்ண முடியல ஒரு ஸ்டேஜில். தட் இஸ் நாங்கள் ஆரம்பித்தது ஒரு 6-7 வருஷத்தில். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி லைனுக்கே வந்து உங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம், நேர்மை ரொம்ப முக்கியம், நாணயம் ரொம்ப முக்கியம். அது சந்தேகமே கிடையாது. நம்ம கொடுக்குற பொருளை நல்ல பொருளாக கொடுத்துட்டோம்னா அதுவே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. இது மாதிரி தான் எல்லா தொழிலுமே அந்த மாதிரி தான் நார்மலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சரி அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டோம். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னான். சரின்னு ஃபஸ்ட்டு ஜெமாலஜி பக்காவை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி திருப்பி வந்து சைல்ட்ஹுட்டில் எங்கே படித்தாலும் அதே பாம்பேக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சு இப்போ நோ இஸ் ஜெமாலஜிஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனிச்சு, 2010 அவனுக்கு மேரேஜ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக நம்ம வந்து டைமண்ட்ஸை, லூஸ் டைமண்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி கொண்டு வர்றோமோ அது மாதிரி தான் நம்ம வந்து நம்முடைய ஒர்க் ஷாப்பில் இருந்து நம்ம பக்கத்தில் இருந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இதில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்கிறது அந்த ரிஸ்க் டேக்கிங். ஆமாம், அதாவது 50% ரிஸ்க் டேக்கிங்.
அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் நம்ம ஆரம்பத்தில் வந்து பேசிட்டு கூட சொன்னீங்க சின்ன கவர்லேயே ஒரு எத்தனை லட்சங்கள் அது 20 lakhs உள்ள லூஸ் டைமண்ட்ஸ் அங்கே வச்சுருப்போம். ஒரு சின்ன கவர் உள்ள சின்ன ஒரு லாட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது வந்து ஒரு ப்ளூ லாட் இருக்கும், அது வந்து அந்த டெய்லர் இருக்கும்னு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைமண்ட்ஸ் இருக்கும். வேல்யூ தான், இட்ஸ் அ வேல்யூ. அது மாதிரி கோல்டு நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தானே, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்ஹேண்ட்லிங் ஆச்சுன்னா மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்குது. ஒரு 100 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சம்பாதிச்சதை நீங்கள் ஒரே சமயத்தில் ஒரு செகண்டில் லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் தி ப்ரொக்யூரிங் ஆஃப் லூஸ் டைமண்ட்ஸ் அட் பாம்பே, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நாங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணோம். சரிண்ணா, இப்போ ஒரு சின்ன டவுட், சாரி சொல்கிறேன். இப்போ என்னென்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஓகே, இதை வந்து நீங்களே செஞ்சுருவீங்களா அந்த வைரத்தை? நோ அதில் இது வந்து ஆசாரி, அது ஆசாரி மட்டும்தான் எங்கள் கிட்டே இருக்க வேலையாளுங்க. மற்றபடி வந்து சேல்ஸ்க்காகவோ மார்க்கெட்டிங்காகவோ இல்லை வந்து மற்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வேலையாலே கிடையாது ஆக்சுவலாக. அதன் பிறகு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சொல்லுங்களேன். இப்போ வைரம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி வைரத்தை சூஸ் பண்ணணும்? அதில் நீரோட்டம் அதெல்லாம் நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு பேர் வந்து என்னென்னா இன்க்ளூஷன்ஸ்னு சொல்லுவாங்கண்ணே. வைரம் வந்து சுத்தமாக இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நகை செஞ்சு நம்ம கொடுக்குறோம் சொன்னாக்க முதல்ல வந்து குவாலிட்டி மிக்சிங் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு 4 கிரேடு உள்ள டைமண்ட்ஸை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேடுக்குள்ள ரேட்டாக வாங்கக்கூடாது. நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி மிக்சிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து வைரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகையான வைரங்கள் கிடைக்குது, நல்ல குவாலிட்டிலாம் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எங்களுடைய பிரின்சிபல் கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரே குவாலிட்டி பக்காவாக இருக்கும். அந்த குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுறது, ஆர்டர் எடுக்கிறது, ரெடியாக செஞ்சு வச்சு டெலிவரி கொடுக்குறது எல்லாமே ஒரே டைமண்ட்ஸ் தான். அதை பற்றி தெரியாதவங்க அது வாங்க வர்றாங்க அப்படின்னா என்ன மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி? வைரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வாங்கணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல வந்து பார்க்க வேண்டியது எங்கே போய் வாங்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இது எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது பியூர்லி இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயம் வாங்கினாலும் நம்பிக்கையில் தான் நம்ம வந்து வாங்கி ஆகணும். அண்ட் மோர் ஸோ இட் இஸ் வைரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பிக்கை தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ தான் வந்து டெக்னாலஜிலாம் ஒரு பக்கம் வளர்ந்துருந்தாலும் அந்த டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணுறதும் மனிதர்கள் தான். ஸோ அதனால் வந்து மனிதர்கள் எப்படி வேணாலும் வந்து பிஹேவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அந்த மனிதருடைய அந்த உண்மையான இயல்பு என்னவோ அதை பொறுத்து தான் அவங்க கொடுக்கக்கூடிய குவாலிட்டியுமே. ஓகே, ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து நம்ம எங்கே போய் வாங்குகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரிஃபரபிளி ஒருத்தவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்தது ஒன்ஸ் போயிட்டாங்க, அங்கே போய் அவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து இந்த வைரத்தை பொறுத்த வரைக்கும் 4 சீசன் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் வந்து எல்லாருமே பார்த்துட்டு தான் இங்கே வராங்க. யாரும் விஷயம் தெரியாமல் வரவங்க யாருமே கிடையாது ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ பார்த்துட்டு தான் வராங்க. ஸோ அந்த 4 சீஸை பார்த்துட்டு வரும்போது அதில் வந்து கிளாரிட்டி, கலர், கட் அண்ட் கேரட்னு இருக்குது. ஸோ அதை மெயினாக நம்ம சவுத் இண்டியன்ஸ் பார்க்குறது வந்து கிளாரிட்டி அண்ட் கலர் தான் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் மேஜராக பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே VVS கிளாரிட்டி, EF கலர் தான் ஆக்சுவலாக. தெர் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு. ஸோ அது இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் 4Cன்னு, அப்பார்ட் ஃப்ரம் தட் 4C 5th Cன்னு ஒன்று இருக்குது. தட் ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ. அந்த 5th Cங்கிறது கிரெடிட்வொர்த்தினஸ் ஆஃப் த செல்லர், கிரெடிபிலிட்டி ஆஃப் த செல்லர். அதுதான் சொன்னேன், கிரெடிபிலிட்டி ஆஃப் த செல்லர். ஏன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி வாங்கணும்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல இடமா விற்கிதா, நல்லாவும் இருக்கான்னு தான் பார்த்து வாங்குகிறோம். அப்படிங்கிற போது வைர நகைகள் வாங்குற போது கிரெடிட்வொர்த்தினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அது ரொம்ப ரொம்ப அதுதான் தம்பி சொல்கிறாப்புல வேற ஒன்று. அந்த மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த இப்போ ஏன்னா எவ்வளோ தான் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகி சர்டிஃபிகேஷன்ஸ் அதுன்னு நிறைய வந்துட்டால் கூட எல்லாத்துக்கும் மேலே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அதுதான் அந்த நம்பிக்கையில் வந்து இப்போ இங்கே வர்றாங்க, இப்போ எங்கள்கிட்ட வர்றாங்க, எத்தனையோ பேர் வந்து இங்கே வாங்கிட்டு சந்தோஷமாக போகிற போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இங்கே பல இடங்களில் பார்த்து இங்கே வந்து வாங்கணும் மைண்ட் செட் பண்ணி இங்கே வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா நம்மளும் அதை சுத்தமாக கொடுத்துட்டோம்னா அதுவே ராசியாக மாறிடுது. சரி, சென்டிமெண்டல் வேல்யூ, இட் ஹேஸ் இட் இஸ் ஓன் சென்டிமெண்டல். ஏன்னா நம்ம விற்கிறவங்களும் நல்லா இருக்கணும், வாங்குறவங்களும் அதை விட நல்லா இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட அந்த அந்த ஜெனரேஷனை நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க இல்லையா? கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அப்பா அம்மா கொடுத்துருப்பீங்க, அவங்களுடைய பிள்ளை கல்யாணத்துக்கும் மேபி உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகக்கூடிய இல்லை. இந்த ஒரு இடத்துல ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த தொழில் இல்லை, எந்த தொழிலாக இருக்கட்டும், நம்ம தொழில் பண்ணுறோம் லாபம் பார்க்குறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். லாபம் பார்த்தா நம்ம வளரலாம், ஆனால் நம்ம நினைக்க வேண்டியது நம்மளுடைய தொழில் வளரணும்னு நினைக்கணும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தொழில் வளரணும். அதுதான் நீங்கள் கேட்டதுக்கான கேள்வியுடைய பதில். எப்படி கேட்டிங்கன்னா அது ஜென்ரேஷனாக வளரணும்னா நல்ல விதமாக எப்போ நம்ம எந்த ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிக்கிறோமோ அந்த ஆரம்பிக்கிற அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் கடைசி வரைக்கும் பல தலைமுறைகள் அதே மாதிரி பரிசுத்தமாக அந்த தொழிலை பண்ணிக்கிட்டே போகணும்.
அப்போ தான் அந்த தொழில் வளரும். தொழில் வளர நம்ம ஆட்டோமேட்டிக்காக வளருவோம். நல்லா, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த தொழிலில் எந்த தொழிலாக இருக்கட்டும், நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் நல்ல தொழில் தான் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா தொழிலில் தான் ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்குது. அதை இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் அவங்களுக்கு வரணும். ஏன்னா நமக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இந்த சேலரி வந்தால் நம்ம சேஃபாக போதும் அப்படின்னு நினச்சா அது வளர்ச்சியே கிடையாது. ஏற்றம் இருக்கணும், இறக்கம் இருக்கணும். இறக்கம் இருந்தால் ஏற்றம் இருக்கத்தான் செய்யும், ஏற்றம் இருந்தால் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். இதுதான் பிஸ்னஸ்ங்கிறது. அதனால் கட்டாயம் நம்ம சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் பிஸ்னஸ்க்கு வரணும். அந்த பிஸ்னஸ்க்கு வர மாப்பிள்ளைகளுக்கு நிறைய பொண்ணுகள் டக்குன்னு கிடைக்கணும். அதை எல்லாருமே அதை கன்சிடர் பண்ணுங்கிறது இந்த சமயத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராமநாதன், இப்போ என்னென்னா கூகுள் ஓகே, ஓரளவு படித்தவங்க எல்லாம் ஓகே. இப்போ இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நான் ஒரு விஷயம் வாங்க வர்றேன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டு வாங்க வரணும்? இப்போ அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கட்டுன்றது. இந்த கட்டுன்றது நிறைய பேர் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்ம மார்க்கெட்டில், சவுத் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணுறாங்க இந்த கட்டுன்ற விஷயத்தில். இப்போ அதில் என்ன முக்கியமாக நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோன்னா, வைரத்தில் கட்டிங் அப்படின்றது ஒன்லி 2 வகையை குறிக்கும் உங்களுக்கு. ஒன்று ரவுண்ட் பிரில்லியன் கட்டு, இன்னொன்று ஃபேன்சி கட்டிங். ஓகே, அது ஷேப் ஆஃப் கட்டிங், அந்த வைரத்துடைய ஷேப்பை தான் அது குறிக்குது உங்களுக்கு. ரவுண்ட் பிரில்லியன் கட்டுறது ரவுண்டாக இருக்குது, பிரில்லியன் கட்டுறது பேர். ஃபேன்சின்றது உங்களுக்கு ஃபேன்சி ஷேப்ஸ், மற்ற ஷேப், மார்க்கீஸ் இருக்குது, பேர் ஷேப் இருக்குது, பக்கெட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பல ஷேப்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது ஷேப்பு. இன்னொன்று குவாலிட்டி ஆஃப் கட்டு. அந்த குவாலிட்டி ஆஃப் கட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது எக்ஸலண்ட், வெரி குட், குட், ஃபேர், புவர் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி எங்கேயும் இது பெல்ஜியம் கட்டோ இல்லை பாம்பே கட்டோ இல்லை சூரத் கட்டோ இஸ்ரேல் கட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. அதுதான் பாயிண்ட். அதை நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, இது பெல்ஜியம் கட் வைரம் இல்லை இது பாம்பே கட் வைரம் அப்படின்னு சொல்லி பல ரேட்டுக்கு பல பேர் பல விதமாக கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. அதில் மக்கள் கொஞ்சம் மிஸ்லீட் ஆகிடுறாங்க. கரெக்ட். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காலத்தில் லைக் 1960s 70s அண்ட் ஏர்லி 80s பெல்ஜியம் மைன்ஸில் கிடச்ச வைரங்கள் அன்னைக்கு அது நம்பர் 1 குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அந்த பேர் என்னென்னா, அந்த பெல்ஜியம் டைமண்ட்ஸ்குள்ளே அந்த பேர் இன்றைக்கும் அப்படியே அந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நிறைய பேர் இந்த பெல்ஜியம் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு விஷயம் ஆக்சுவலாக அது. ஸோ அந்த கட்டை பற்றி கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் தட் ஆல்சோ ஹேஸ் அ குட் இன்னும் என்ன சொல்கிறது, அந்த ஒரு இது ப்ரைஸிங் இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் ஆக்சுவலாக. அந்த ப்ராமா ப்ரைஸிங் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் தீஸ் 4 C's ஆக்சுவலாக உங்களுக்கு. ஓகே, இன்னொன்று இப்போ நகைகளை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, நகைகள் நம்ம ஆப்வியஸ்லி அந்த தங்கத்துக்குள்ளே மச்சம் இல்லையா, அது இப்போ நம்ம ஜென்ரலாக க்ளோஸ் செட் ஐட்டம் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியாவில் எல்லாம் 22 கேரட் கோல்டு பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் 22 கேரட்னாலும் 916னாலும் ஒன்று தான். 916ன்றது பர்சன்டேஜ், 22ன்றது கேரட் ஸ்கேல். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி ஓப்பன் செட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் 18 கேரட்டில் பண்ணுறாங்க, சில இடங்களில் 20 கேரட்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 18 and 20ல் பண்ணுறோம். இப்போ அப்ராட்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஈவன் 14 கேரட் 10 கேரட் ஜுவல்லரிலாம் இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டி இது போக இன்னொன்று நம்ம அங்கே பார்க்கும்போது நம்ம ஃபினிஷிங்கும் பார்க்கணும். ஜென்ரலாக நீங்கள் ஓப்பன் செட் ஜுவல்லரிலாம் ஃபினிஷிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நகையை திருப்பி நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் இப்படி ஃப்ரண்ட்டில் தான் பார்ப்பாங்க, நீங்கள் திருப்பியுமே பார்க்கலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன மாதிரி சால்டரிங் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, பின்னாடி எப்படி இருக்குது ஒர்க்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பின்னாடி நகையை திருப்பி பார்க்கணும். அது என்ன மாதிரி இருக்கணும், பின்னாடி ஸ்மூத்தாக இருக்கணும் ஃபினிஷிங். அதாவது ஒரு லேமனுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கணும் ஃபினிஷிங். மாதிரி மேடு பள்ளங்களாலாம் இருக்கணும். ஆமாம், அது அந்த ஜாயின்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஜாயின்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஓப்பன் செட்டில் பேக் சைடில் டைமண்ட் நமக்கு தெரியும், ஓப்பன் செட்டில் பேக் சைடில் தெரியும், க்ளோஸ் செட்டில் தெரியாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட்டு க்ளோஸ் செட் 2 வகை இருக்குண்ணே. செட்டிங்கில் ஆசன செட்டு 2, அதை தான் தம்பி சொல்ல வரப்போ. அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் செட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி நெக்லஸ்லாம் சைடில் அது உள்ள அந்த வளையம் ஒவ்வொரு அண்டா கொடுத்துருப்பாங்க வளையம், அதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்றதுலாம் ஓரளவு நம்மளால் பார்க்க முடியும் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து இப்போ அந்த கட்டுன்னு 2 வகை சொன்னீங்க இல்லையா, இது நீங்கள் செய்கிறதா இல்லை ஃபேக்ட்ரியிலேருந்து கட்? இல்லை, இது மேனுஃபேக்சரர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி வரது தான் உங்களுக்கு. இப்போ வைரம் எங்கேருந்து அதிகப்படியாக மேனுஃபேக்சரிங் எங்கே நம்ம இந்தியாவுக்கு வரும்? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரத்துடைய சோர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி நிறைய ரஷ்யாவிலேருந்து வருது, ஆஃப்ரிக்கன் ரீஜன்லேருந்து வருது உங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வைரம் கனடாலேருந்து கூட வருது உங்களுக்கு. இதெல்லாம் ரஃப் டைமண்ட்ஸோட சோர்ஸு. அண்ட் இதெல்லாம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தோஸ் டைமண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு தான் வருது உங்களுக்கு. ஸோ ஒரு பாலிஷ்டு டைமண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 90% கன்சியூமிங் ஸ்டேட் இந்தியா. கன்சியூமிங் இல்லை, இந்தியாவுக்குள்ளே வருது. எதுக்கு வருதுன்னா ப்ராசஸ் ஆகிறதுக்காக வருது உங்களுக்கு. ஆமாம். ஸோ கட்டிங் அண்ட் பாலிஷிங். ஸோ ஒரு பாலிஷ்டு டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரஃப் டைமண்ட், பாலிஷ்டு டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலிஷ்டு டைமண்ட் எங்கே நிறைய இருக்குது உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். ஸோ இன்றைக்கும்
உலகத்தில் விற்கக்கூடிய 12 வைரங்களில் 11 வைரம் வந்து இந்தியாவில் கட் பண்ணி பாலிஷ் பண்ண வைக்கும். சரி, எங்கே கட் பண்ணுறாங்க? சூரத்தா? எல்லாம் சூரத், மும்பை தான். அவங்க சூரத், மும்பை தான் மெயின். அது எப்படி டோட்டலாக ஆசாரி ஒர்க்கா, மிஷினரி ஒர்க்கா? இல்லை, இன்றைக்கி வந்து எல்லாமே மிஷினரிஸ்னு ஆயிடுச்சு. எல்லாமே லேசர் கட்டிங் அந்த மாதிரி எல்லாமே டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய வந்து பண்ணுறாங்க. அதில் ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸும் நிறைய இருக்குது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியமில் டைமண்ட்ஸ் கிடைக்கிற போது ஆரம்பத்தில் மேன்மேட் கட்டிங், அப்புறம் மிஷின் கட்டிங் வந்தது. இப்போ எல்லாமே லேசர் கட்டிங் வந்துருச்சு எல்லாமே. ஸோ பில்லியன்ஸ் தான். மிஸ்டர் ராம்நாத், இப்போ வந்து நம்ம வைரம் வாங்க வர்றோம். ஒரு சாதாரண கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் என்ன ஒரு வித்தியாசத்தை நம்ம அறிய முடியும்? இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு எண்ட் யூஸராக நம்ம யோசிச்சுப்போம். ஒரு கன்சியூமராக, ஒரு எண்ட் யூஸராக நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு சாதாரண கல்லுக்கும் வைரத்துக்கும் வந்து இருக்க வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் ஆக்சுவலாக, டு பி வெரி ஃப்ரேங்க். ஆனால் அட் த சேம் டைம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 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 பர்டிகுலர் ப்ராக்டிஸில் நம்ம முயற்சி பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு சாதாரண கல், இப்போ ஜர்கானாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏடியாக இருக்கட்டும், இல்லை சாதாரண கண்ணாடி கல்லாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து ஒரு கன்சியூமர், நம்ம ஒரு எண்ட் யூஸராக லேமேனாக நம்ம வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். ஜெனரலாக பெஸ்ட் வே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் லைட், சன்லைட்லேயோ இல்லை ஒரு வீடியோ லைட் அந்த மாதிரி அக்கேஷன்ஸில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும். பெஸ்ட்டு சன்லைட் தான் உங்களுக்கு, சன்லைட் தான். ஸோ சன்லைட்டில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வைரத்துக்கும் அந்த இன்னொரு சாதாரண கல்லுக்குள்ள வித்தியாசங்கள் நல்லா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பட் அதுக்கு இன்னொரு பழக்கம் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு நீங்கள் உபயோகிக்கிற வைரம் ஒன்று இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைரம்னு ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு ஷுவராக தெரியும். ஸோ அதை பக்கத்தில் வச்சுக்கிங்கன்னா இட்ஸ் ஈவன் ஈஸியர் டு டிசைட் ஆக்சுவலாக உங்களுக்கு டிசைட் அண்ட் இது. ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணலாம். இன்னமும் ஒரு லேமேன் லெவலில் போய் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப ஈஸி, எல்லாருமே முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒரிஜினல் வைரமாக இல்லையா டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு சாதாரணமாக அந்த வைரத்து மேலே வந்து டேபிள்னு ஒன்று இருக்கும், மேல் பகுதி டேபிள். அதை வந்து தரையில் லேசாக அப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா, தேய்ச்சிட்டு வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா மேலே தேஞ்சிருந்தால் அது டூப்ளிகேட். இல்லை, தேஞ்சிருந்தால் டூப்ளிகேட்டு. பட் இது வந்து லைக் சாதாரண கல்லுக்கு தான் அப்ளிகபிள். இது வந்து இப்போ வர சிவிடிஸ்லாம் நீங்கள் இதெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொன்னேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இது வந்து டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள மெத்தட். சில ஒரு லேமேன் இப்படி கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிவிடி தான் வந்துருச்சு, மேன்மேட் டைமண்ட்ஸ் வந்துருச்சு, விச் இஸ் மோர் தென் டூப்ளிகேட். அதாவது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அதாவது எப்படி இப்போ சிவிடி நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க அது எனக்கு தெரியல. கெமிக்கலி வேப்பரைஸ்டு டைமண்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அது ஒரு ஆர்டிஃபிஷியல் டைமண்ட். லேபில் நம்ம வந்து மனுஷன் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய டைமண்ட் அது. ஒரு வைரம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வருஷங்களில் இயற்கையாக உருவாகிற ஒரு விஷயம் பூமிக்கு அடியில், அதான் வந்து நேச்சுரல் டைமண்ட்ஸு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லேபில் இந்த பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக உருவாகிற டைமண்டை வெறும் 10 நாள் 15 நாள் 1 மாதத்தில் இது வந்து உற்பத்தி பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அது சிவிடி அப்படின்றது. இப்போ இதை வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி மிஷின்ஸ் தான் இருக்குது. அதுவும் வந்து ஸ்டில் இன் எவால்விங் ஸ்டேஜ் தான் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு சூரிய ஒளியில் வச்சு பார்த்தா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லையா? ஆமாம், அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சிவிடின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு சிவிடி டைமண்டையும் வச்சுருக்கோம், ஒரு ஒரிஜினல் டைமண்டையும் வச்சுருக்கோம்னா தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை வந்து உங்கள் மாதிரி ஆட்களாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஒரு லேமான் எங்கள் மாதிரி ஆட்களுக்கு தெரியாது. இல்லை, அதுவுமே ஸ்டில் எவால்விங் ஸ்டேஜ் தான் சொல்கிறேன் நான். இப்போ எங்களால் ஆளுங்களுக்கு அது சேலஞ்சாக தான் இருக்குது, தலைவலியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அதை நாங்கள் எப்படி வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய சோர்ஸ் இருக்குது இல்லையா, டைமண்ட் சோர்சிங். ஸோ நம்ம வந்து பல வருஷமாக ஒரு பர்டிகுலர் சோர்ஸ்லேருந்து வாங்கிட்டு இருப்போம். ஓகே, நமக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு 20 வருஷமாக நமக்கு தெரிஞ்சு சோர்ஸில் தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த சோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய லேப்ஸுமே இருக்குது. அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த சிவிடிஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு மஷின்ஸுமே வந்துருச்சு. சில ஹைலி சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் படி அதை வந்து ஐடென்டிஃபை டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து அதை வந்து அந்த ஃபெசிலிட்டிஸும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ணுறோம். ஆக எப்படி நீங்கள் சுற்றி வந்தாலும் அது ஒரு நாணயம் நம்பிக்கையான ஸ்மார்ட் உங்கள் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து வாங்கினா தான் அது வந்து நம்ப முடியும். அதாவது அதுதான் ஆரம்பத்திலே சொன்னாங்க, நீங்கள் வாங்குற இடத்த பொறுத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த விதத்தில் எதுவாக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் இதே பாருங்கள், இந்த சிவிடின்னு சொல்ல முடியல, ஒரே ஒரு விஷயந்தான். வைரங்கள்லாம் எத்தனையோ ஆயிரங்காலமாக இருக்குது. சிவிடிலாம் இப்போ நேற்று முளைச்ச காளான் மாதிரி இது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்தால் கூட ஒரு சில வருஷங்கள் தான் இருக்கும். கண்டிப்பாக நேச்சுரல் இஸ் ஆல்வேஸ் நேச்சுரல், அவ்வளோ சந்தேகமே கிடையாது. ஓகேண்ணா, இப்போ வந்து அதுக்கடுத்து இப்போ இவ்வளவு வேல்யூ கொடுத்து வாங்குகிற ஒரு நகைங்களை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அது எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும், ரொம்ப அவசியம். எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஏரியா.
ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்குகிறோம், அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து டிரான்சிட் போகணும். மெயின்டைன் பண்ணுற டிரான்சிட்டில் தான் இப்போ நிறைய எங்களுக்கு கம்ப்ளைண்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்சிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நார்மலாக வந்து ஒரு நகை வாங்குறாங்க, நான் சொல்கிறது வைர நகைன்னு மட்டும் இல்லை, தங்க நகை நீங்கள் போட்டிருக்க எல்லா நகைக்கும் இதுதான் மெத்தடு, வேறு ஒன்றுமே இல்லை. பயப்படாமல் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ்டு செட்டாக இருந்தால் ரொம்ப வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியது வராது, ஏன்னா அது வந்து அழுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பட் ஓப்பன் செட்டில் வைரத்தினுடைய பின்பக்கம் வந்து ஹோல்ஸ் தெரியும், அந்த ஹோல்ஸ் தெரியும். தட் மீன்ஸ் அது எதுக்குன்னா அந்த மாதிரி செட்டிங் அது வந்து ஓப்பன் செட்டுங்கிறது ஜென்ரலாக வந்து பெங்காலி தான் தேர் நம்பர் 1 இன் மேக்கிங் த ஜுவல்ஸ் இன் ஓப்பன் செட். க்ளோஸ்டு செட்டுக்கு நம்ம சவுத் இந்தியன் ஆசாரிங்க பண்ணுறது நார்மலாக, இதுதான் மெத்தட். ஆக்சுவலாக அவங்க பண்ணுறதுல வந்து ஓப்பன் செட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணோன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தோடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓப்பன் செட் நெக்லஸ். இப்போ இந்த நெக்லஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண போகிறதில்ல, நெக்லஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ அதே சமயத்தில் அந்த மாதிரி தோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் அழுக்கு பிடிக்கும். அப்போ அழுக்கு பிடிக்கிறப்போ பார்த்தா இப்போ வாங்குற அன்னைக்கு பார்த்தா புத்தம் புதுசாக ஜோராக இருக்கும், நல்ல லஸ்டோட சூப்பராக இருக்கும், நம்ம பக்காவாக தான் பண்ணி கொடுத்துருப்போம். அதை டெய்லி யூஸ் பண்ணுற போது அது என்னன்னா பின்னாடி வந்து அந்த டஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லை. அப்போ என்ன ஆகுனா பிளாக்கி ஆயில், விபூதி, பவுடர் எல்லாமே அதில் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள், வாங்கின அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பளபளப்பு இருக்காது. அப்போ என்ன பண்ணால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நத்திங் ஹஸ் ஹேப்பன். ஒரு சின்ன ஒரு பவுலில் ஒரு ஷாம்பு அல்லது பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க, நெய் கொட்டாங்காய்ன்னு சொல்லுவாங்க, நம்ம பகுதியில் நல்லா கிடைக்கும். அதுதான் வந்து சீயக்காய் தூள் தயார் பண்ணுறவங்களே அதை தான் போட்டு தயார் பண்ணுறாங்க நார்மலாக. அதெல்லாம் எண்ணெய் பிசுக்கு அழுக்க எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அது அதை வந்து கொஞ்சம் போல என்னென்ன சொன்னால் கிடைக்கும். இப்போ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பூந்தி கொட்டைன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் பூந்தி கொட்டை. நார்மலாக நெய் கொட்டாங்காய்ன்னு சொல்கிறது. அதை வந்து ஒரு சும்மா 2 இல்லைன்னா அது கூட வேண்டாம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஷாம்பு, ஒரு ட்ராப் ஆஃப் ஷாம்பு. ஸோ இப்போ சப்போஸ் நெய் கொண்டாங்கன்னா அதை வந்து ஒரு சின்ன ஒரு பவுலில் போட்டு தண்ணி போட்டுனா அடிச்சுன்னா ஒரு நுரை வரும். நுரை நீங்கள் இருக்கக்கூடிய ஜுவல்லரியெல்லாம் எடுத்து அதில் போட்டுடணும். இப்போ வைர நகை, வைரத்தோடு, வைர மோர்னு இருக்க வச்சுங்க, எல்லாத்தையும் அந்த வைரத்தோடுலாம் அன்ஸ்க்ரூ பண்ணி எல்லாம் உள்ளே போட்டு எஸ் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு பழைய டூத் ப்ரஷ் இருக்குது இல்லையா, அந்த பழைய டூத் ப்ரஷ்ஷை பின்னாடி திருப்பிட்டு அந்த ஹோல்ஸ் தெரியிற மாதிரி சும்மா தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் லைட்டாக நீங்கள் ரப் பண்ணி ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு ஆர்டினரி வாட்டரில் சும்மா நார்மல் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு உதறிட்டு நீங்கள் வந்து ஒரு பனியன் கிளாத்தில் தொடச்சி எடுத்துருங்க, கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இல்லை ஒரு சின்ன டவுட் இப்போ நாங்கள் இந்த கட்டிங்லாம் சொல்கிறீங்களே, நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தைக்கும்போது அந்த கட்டிங்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வழி இல்லை? அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. வைரம் இல்லையா, வைரம் வந்து கட்டிங் எதுவுமே எந்த ஸ்க்ராச்சஸும் வராது. அதே மாதிரி செட் பண்ண வைரம் கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்கும் சில லேடிஸ்க்கு. அதனாலே நிறைய பேர் பயந்துக்கிட்டு அதை பண்ணாமல் இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், ரொம்ப ஹார்ஷாக பண்ணாமல் ப்ரஷ்ஷு ஜென்டலாக போட்டு பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பளிச்சுன்னு வந்துடும். அதுபோல் மேலே தொடச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி டெக்னிக்கலாக சொல்கிறோம். ஆனால் இது அந்த காலத்திலே நம்ம அப்பத்தாக்கா ஐயாக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போதெல்லாம் வந்து வைரத்தோட போட்டுட்டு பவுடர்லாம் போட்டு வெளியில் கிளம்பி வந்ததுக்கப்புறம் சேலத்தில் படுத்து அப்படி தொடச்சிக்குவாங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, வைரம் வந்து எந்த அளவுக்கு தொடக்க மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ அழகாக ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இன்னொன்று நேச்சுரலிட்டி ஆஃப் த டைமண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு லைட் அப்சர்வ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் பில்லியன்ஸ் தட்ஸ் ஆல். அதுதான் வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது மாதிரி தங்க நகைகள், வைர நகைகள் எல்லாம் நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சுன்னா அந்த தோட கொண்டாந்து எங்கே நீங்கள் வாங்குறீங்களோ அங்கேயே நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, மிஷினில் கொடுத்து தட் இஸ் அவங்களுடைய பட்டையில் கொடுத்து பாலிஷ் பண்ணி புதுசாகவே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு அவங்கவுங்க பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா. அதாவது இப்போ வந்து ஒரு ஜுவல்லரி வந்து ஒரு நெக்லஸ் கொடுக்குறோம், நெக்லஸ் டெலிவரி இப்போ நம்ம வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துறோம். ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும், பவுச்சில் தான் வச்சு எடுக்கணும், நாங்கள் எல்லாமே சொல்லி தான் கொடுக்குறோம். அந்த பவுச்சில் வச்சு எடுக்கிற போது அந்த பவுச்சை இப்போ என்ன பண்ணுறாங்க, பவுச்சை வச்சு கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. ஃபங்க்ஷன் போகிற போது ஜென்ஸோடு போகிற போது பிரச்சனை இல்லை. லேடிஸ் தனியாக போனாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பவுச்சிலேருந்து அந்த நகையை வெளியில் எடுத்து அதை ஒரு கர்ச்சீஃபில் அழகாக சுற்றி வைர நகையை சுற்றி அதை வந்து தன்னுடைய உடம்புல எங்கேயாவது தெரியாத வரைக்கும் வச்சுக்கிறாங்க. ஏன்னா பயந்து சேஃபாக கொண்டு போடணுன்றதில் வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, நைட்டு பூரா நீங்கள் ட்ராவல் பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா,
ஸ்லைட்டாக அது வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்லைட்டாக அதோடைய பொசிஷன் மாறுது, அந்த டேமேஜோடைய பொசிஷன் லைட்டாக மாறுது. அப்போ தெரியாது, மறுநாள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, நல்லா வந்திருக்கும். 4 நாள் கழிச்சு நாகும் வீக்கானது, அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்டோன் கீழே விழுகும், இல்லை ஏதாவது ஒரு ரிப்பேர் வரும். அதனால் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் பெட்டர். ஸோ அழகான ஒரு பவுச்சில் வச்சு நீங்கள் சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்டர். நீங்கள் டிரான்சிட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பவுச்சில் வச்சுட்டு போகிறது. எஸ். அதன் பிறகு இப்போ ரீவேல்யூ அப்படிங்கிறது, இப்போ நம்ம வாங்கி வைக்கிறோம், ராசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அதை திருப்பி விற்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான வேல்யூ, அதை எப்படி கைட் பண்ணுவீங்க நீங்கள்? அது வந்து பைபேக்னு சொல்கிறது பேர். அது வந்து இப்போ திருப்பி இப்போ நம்ம கஸ்டமர்ஸ்ட்டை நம்ம விற்கிறோம், திருப்பி வந்து நம்ம திருப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து இது வந்து டைமண்ட் ஜுவல்லரி. டைமண்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தா 100% வேல்யூ உண்டு. எப்படி உண்டுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிறைய பேர் வந்து கமிட் பண்ணிக்கிறது இல்லை, செல்லர்ஸ் கமிட் பண்ணிக்கிறது இல்லை. இது வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது. ஏன்னா இப்போ தம்பி சன் கூட சொல்லுவாப்புல, நானும் சொல்லுவேன், எப்போவுமே நம்ம ஒரு தொழில் பண்ணோம்னா 100% டிரான்ஸ்பரன்சி இருக்கும். எதையுமே ஒழிச்சு மறைச்சு சம்பாதிக்கணும் அவசியமும் இல்லை, அவசியமும் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறத சொல்லி வேணுங்கிறத வாங்கிக்கிறதுங்கிறது அது ஒரு விதமான தொழில். அதைத்தான் இப்போ நம்ம பண்ணணும்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் ஜுவல்லரி இருக்குது, பைபேக்கை பொறுத்தவரைக்கும் 100%. இப்போ வந்து அது வந்து ஒரு பீரியட் என்ன, இப்போ 100% பைபேக்னா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 100% பைபேக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த டைமண்ட் ஜுவல்லரிங்கிறது இட் கண்டென்ஸ் வித் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் இல்லையா. அந்த கோல்டு வந்து நீங்கள் இப்போ இன்றைக்கி வாங்குறீங்க, ஒரு நெக்ஸ்ட் இயரே கொண்டாந்து திருப்பி தரீங்கன்னு வச்சுங்க. அப்போது வந்து என்னென்னா நாங்கள் அந்த யூசேஜை நாங்கள் பார்க்குறது, அந்த டைமண்ட் நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது டேமேஜெலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன விலைக்கு அன்னைக்கு நீங்கள் 1 இயர் கழித்து என்னைக்கு வரீங்களோ அன்னைக்குள்ள வேலையில், இன்றைக்கி நீங்கள் வாங்கின விலை கிடையாது, அன்னைக்குள்ள வைர விலையில் 95%, 90% ஆர் ஈவன் 100% ஆஃப் த டைமண்ட் காஸ்ட் அன்னைக்குள்ள ப்ரைஸ். அது ஒரு பக்கம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, கோல்டு நீங்கள் 20 கேரட் கோல்டு கொடுத்துருக்கீங்களா, 18 கேரட் கோல்டு கொடுத்துருக்கீங்களா, அதே மாதிரி 24 or 22 இருக்கணும். அதில் இதுக்கு தான் இந்த இடத்துல கேட்டிங்கன்னா, நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரி வாங்குற போது அதில் ஸ்டாம்பிங் பக்காவாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயுமே ஸ்டாம்பிங் உண்டு. ஸ்டாம்பிங் எப்படின்னா 20 கேரட் கோல்ட்னா 20 கேன் போட்டிருப்பாங்க, 18 கேன் போட்டிருப்பாங்க. டைமண்டோடைய வெயிட்டை பக்காவாக அதில் நோட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து எஸ் அது லேசர் பண்ணுறோம். முக்கியமாக டைமண்ட் ஜுவல்லரி ஆமாம் மெயின்டைன் பண்ணுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குன்னு தனியாக ஒரு இனிஷியல் நீங்கள் வந்து பல ஜுவல்லரி வச்சுருப்பீங்க, பல பேர் செஞ்சு கொடுத்த ஜுவல்லரி வச்சுருப்பீங்க. இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி யார்கிட்ட பண்ணுறது தெரியணும் இல்லையா. முக்கியமாக வந்து வைர நகை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வைரத்துடைய எடையை வந்து அந்த ஜுவல்லரியில் கண்டிப்பாக போட்டிருக்கணும். தட் இஸ் மேண்டேட்டரி ஆக்சுவலாக. ஆமாம் சீல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து யாராக இருந்தாலும் எக்ஸாக்டாக சொல்ல முடியும், இல்லைன்னா குத்துமதிப்பாக தான் சொல்ல முடியும் வைரத்துடைய எடையை. ஏன்னா நீங்கள் நாளைக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு வைரத்தை தனியாக எடை போட்டால் 6 கேட் 74 சென்ட் 6 கேட் 74 சென்ட் இருக்கணுமா இல்லையா. இதுலேயும் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் வருது இல்லையா. அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னோம், இது எத்தனை சர்டிஃபிகேஷன் எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் நம்பிக்கை அதுதான் ரொம்ப முக்கியங்கிறது. ஸோ இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணுறதும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பைபேக் வந்து பைபேக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்றைக்கு திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும் அன்னைக்குள்ள கோல்டு வேல்யூ, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, கொடுக்குற போது கல் எடையை கழிக்க மாட்டாங்க, திருப்பி வாங்குற போது கல் எடையை கழிச்சிருவாங்க. அது இந்த ட்ரேடில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, தொழில் இதுதான். ஆமாம், கோட்பாடுகள் தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது வந்து டைமண்ட் ஜுவல்லரி பார்த்து டைமண்டுடைய வெயிட்டை எங்கேயுமே கழிக்கிறது இல்லை. ஆனால் திருப்பி எப்படின்னா, சில போட்டிகள்னால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில ஷோரூம்லாம் கழிக்கிறாங்க. எப்படி கழிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை கழித்து இதை வேறு எங்கேயா காம்பன்சேட் பண்ணிடுறாங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணுற தொழில் தான் நல்ல தொழில் எப்போதும். இப்போ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் இந்த நிறுவனம் வந்து டி நகரில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு குடும்ப தொழில். இது தவிர இதோட கிளைகள் அல்லது வெளிநாடுகளில் உங்களுடைய வியாபாரங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் செய்கிறீங்க? இல்லை, எங்களுடைய கிளைகள்ங்கிறது ஒன்று எங்கேயும் கிடையாது. காரைக்குடியில் நாங்கள் ஒரு பூத் வச்சுருக்குறோம், அது வந்து ஒரு சேல் பாயிண்ட் மாதிரி வச்சுருக்குறோம். இன்னொன்று இப்போ வந்து எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மற்ற நாடுகளில் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு வரதுனால எங்களோட சேர்ந்து எங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷனால் எங்களுக்கு நல்லா அது டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ நவ் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் பர்டிகுலர்லி ஆன் 3 countries. ஒன்று என்ன மெயின் வந்து USA,
அடுத்தது சிங்கப்பூர், அடுத்தது துபாய். இது 3 தான் இப்போ நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அங்கேயும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அங்கே வந்து என்னுடைய செகண்ட் சன் அங்கே இருக்காப்புல. ஆமாம், அவர் பிஎம்எஸ் முடிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. AT&Tன்னு ஒரு டெலிகாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு மிகச்சிறந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, நம்ம நகரத்தார்கள் வந்து வைரங்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து அது வந்து அந்த ஏரியாவில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த ஏரியா நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தானே. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது சின்ன சொசைட்டி நல்லா யூஸ் பண்ணக்கூடியவங்க நகரத்தார்னு சொன்னேன். இதே நகரத்தார்கள், நம்முடைய நகரத்தார்கள் நல்ல ஒரு 100% இன்வால்மெண்ட்டோட நம்ம நகரத்தார் வியாபாரிகள் நல்லா இருக்கணும். இந்த தொழில் இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு தானே இப்போ பல சங்கங்கள் வந்திருக்கு, பல விதமான NCC அந்த மாதிரி ஐபிசிஎன்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கிடச்சிருக்கு, சந்தேகமே கிடையாது. நான் ஆரம்பத்துலேருந்து சிங்கப்பூர் 2013 சுப அருணாச்சலம்லாம் இருந்து நடந்த ஐபிசிஎன்லேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு புரட்சி தான் அது, சந்தேகமே கிடையாது. பட் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நகரத்தாருடைய தேவைகள் நகரத்தார்களுக்குள்ளே பூர்த்தி ஆகிட்டா நமக்கு வேற எந்த விதமான இதுவுமே தேவையில்லை. நார்மலாக வந்து அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக அதுவும் பர்டிகுலர் இந்த டைமண்ட் ஜுவல்லரின்னு கேட்டிங்கன்னா வெளியில், அதாவது நார்மலாக வந்து அவருடைய நல்ல நம்ம நகரத்தார்களை எத்தனையோ பேர் நல்ல விதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ நகரத்தார்களை தேடி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி வந்தாங்கன்னாவே அதுவே ஒரு பெரிய சப்போர்ட். அதை செஞ்சுட்டாலே எல்லா இளைஞர்களும், நம்ம நகரத்தார் இளைஞர்கள்லாம் தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சந்தேகமே கிடையாது. செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்கள், இன்று ஒரு மிகவும் பயனுள்ள, நம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை அருணாச்சல அண்ணன் அவர்களும் ராம்நாத் அண்ணன் அவர்களும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இது கண்டிப்பாக மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருந்திருக்கும். இது போன்றதொரு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். அண்ணா இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை தொழிலை பற்றி பேசணும், அண்ணா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சோம், பேசிக்காக தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இங்கே எங்கள்கிட்ட வர்றவங்கள்ட்ட வந்து சேல்ஸ் பண்ணுறதுங்கிறது நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் சேல்ஸ். ஆனால் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லி பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு சேல் முடிக்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். அந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணி தான் நம்ம பண்ணோம். ஏன்னா அவங்க வாங்கிட்டு போகும்போது சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்க. அதில் தான் வந்து நம்ம அந்த குட்வில்ன்ற ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறோம். குட்வில்ங்கிறது அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான். ஆக அந்த ஒரு குட்வில், அது எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரு மிகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை நாம் இன்று பார்த்திருக்கிறோம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் எங்களை வந்து தேடி வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து உங்களுடைய தொலைக்காட்சியில் போடுறதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.